ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மிலா விங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சங்கரா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நான் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க. அடுத்து ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு பூண்டு சேர்க்கும் போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பூண்டு கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே புளி தண்ணியோட தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கினா போதும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா திக்காகி வந்தோடனே மீன்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா திக்காகி வந்துட்டு இப்போ நம்ம மீன்லாம் அதில் சேர்த்துக்கலாம். மீன்லாம் அதில் சேர்த்தாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருவோம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.